வணக்கம் ஜெயன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். ட்ரம்ப் இந்தியா மேல விதிச்ச 25% டாரிஃப், அதன் பிறகு 25% பெனால்டி, இது எல்லாம் சேர்த்து இப்போ இந்த பிரச்சனைக்கு போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அடுத்தடுத்த இந்தியாவுக்கு எதிரான நிகழ்வுகளை அமெரிக்கா நடத்திக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. பட் இந்த சமயத்தில் நம்மளுடைய பாலிசி மேக்கர்ஸ், நம்மளுடைய பொருளாதார வல்லுநர்கள், இவங்க எல்லாருமே ஒரு டேர்ம்ஸுக்கு வந்திருக்காங்க. குறிப்பாக அப்பேரல்னு சொல்லக்கூடிய டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், இல்லை ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரியாக இருக்கட்டும், அந்த துறையை சார்ந்த தொழிலதிபர்கள், அவங்களோட அசோசியேஷன்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டை பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு காம்ப்ரஹென்சிவான டீட்டெயில்டான ரிப்போர்ட்டை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இதில் பாதிக்கப்பட்ட செக்டர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் அப்பேரல் 12.2 பில்லியன், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி 15.8 பில்லியன், ஈரால் குறிப்பாக 1.2 பில்லியன், ஆட்டோ காம்பனன்ட்ஸ் 6.8 பில்லியன், கெமிக்கல் அண்ட் ஸ்டீல் அப்படின்றது ஒரு 12 பில்லியன். இதில் பாதிக்கப்படாத பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்து, எலக்ட்ரானிக்ஸ், செமிகண்டக்டர்ஸ், எனர்ஜி மற்றும் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். இதில் எந்த பாதிப்புமே கிடையாது. இப்போது ஒருத்தர் என்னென்ன சொல்கிறாங்கன்றத 360 டிகிரி பார்ப்போம். மாண்டெக் அலுவாலியா இந்தியாவுடைய பொருளாதார ஆலோசகராக இருந்த ஒரு மிகப்பெரிய பொருளாதார மேதை. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஒரு ரவுடி மாதிரி நடந்துக்கிட்டால் நாமளும் அந்த மாதிரி நடந்துக்கக்கூடாது, தேவையும் கிடையாது. அவர் ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வளர்ச்சியை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ 6லேருந்து 6.5% இருக்க வளர்ச்சியை 8லேருந்து 8.5% எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னென்ன சீர்திருத்தங்கள் பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்குமே, அதாவது இப்போ நம்ம எப்படி கொந்தளிக்கிறோமோ அமெரிக்கா நம்ம மீது வரி விதிக்குதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நம்ம வச்சிருக்கக்கூடிய அதிகமான வரி, உதாரணத்துக்கு துணி, நூல் போன்ற இதெல்லாம் நம்மளை கடுமையாக பாதிக்குது, இதை விட்டு வெளியில் வாங்க அப்படின்றோம். அதே மாதிரி FTA ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது UK, ஐரோப்பிய யூனியன் மற்றும் CPTPPன்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பில் மெம்பர்ஷிப்பை இந்தியா பெறணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ பாலிசி ரெக்கமெண்டேஷனில் ஸ்மார்ட்டாக நெகோஷியேட் பண்ணுங்கள் யூஎஸ்ட்ட, எந்த விதமான அவசரமும் காமிக்காதீங்க. அதே மாதிரி FTAs பல நாடுகள் கூட அந்த ஒப்பந்தங்களை போடுங்க. அதன் பிறகு பிஹைண்ட் த பார்டர் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்றது வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அக்ரிகல்ச்சரில் கன்செஷன் கொடுக்காதீங்க. இதுதான் மாண்டெக் அலுவாலியா அவர்கள் சொல்கிறது. இன்னொரு மிகப்பெரிய பொருளாதார மேதையான கௌஷிக் பாசு அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர் ஃபிலாசபியில் ட்ரேடு வித் நான் US பார்ட்னர்ஸ் அப்படின்றது அதிகமாகணும், அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் உடனடியாக நடக்க போகிறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு தொழில்துறை, ஜவுளித்துறை எடுத்திங்கன்னா அமெரிக்காவுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேறு, ஆஸ்திரேலியாவுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேறு. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஏற்றுமதியாளர்கள்லாம் போய் ஆஸ்திரேலியன் கஸ்டமர்ஸ்கிட்ட பேச ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 6 மாத காலமாகும். அதை அவர் மென்ஷன் பண்ணுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இவங்க பண்ணது அப்படின்றதும். அதே மாதிரி ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது, பொருளாதார ரீதியாகவும் சரி, ரொம்ப அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை ட்ரம்ப்புக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவருமே அக்ரிகல்ச்சர் மற்றும் பால் துறையை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றாரு. ஸோ ட்ரேட் எக்ஸ்பான்ஷன், புது அக்ரிமெண்ட், ஒரு தொலைநோக்கு கொள்கை ஒன்று வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நூல் உற்பத்தியாளர்கள் இவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா உடனடியாக அந்த நூல் இறக்குமதியை கொண்டு போய் தடை செய்கிறது, இல்லாட்டி அதோடைய வரி அதிகப்படுத்துறது. துணியோடைய விலை இங்கே லோக்கல் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் காம்படிட் பண்ண முடியல அப்படின்னா இம்போர்ட்டுக்கு அதிகமாக வரி விதிக்கிறது. ஸோ 2 நாளில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் துறையினர் தான். இப்போ ஒரு ஸ்பின்னிங் மில்லோ ஒரு ஃபேப்ரிக் ப்ரொடக்ஷன் யூனிட்டாக ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு குறைஞ்சது 200லேருந்து 300 கோடி தேவை. ஆனால் கார்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை கிடையாது. ஸோ இந்த மாதிரியான தனித்தனியாக ஒரு விஷயத்தை பார்த்து முடிவெடுக்காமல் ஹோலிஸ்டிக்காக பார்த்து முடிவெடுக்கணும் அப்படின்றது தான் பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறது. அடுத்தது எடுத்தீங்க அப்படின்னா கவுண்டர் மெஷர்ஸு. ஸோ இது மாதிரியான நிகழ்வு ஏற்கனவே நடந்திருக்கு. 2019 ட்ரம்ப் அரசாங்கத்தில் இதே மாதிரி பண்ணும்போது இந்தியாவுடைய ஸ்டீல் மற்றும் அலுமினியம் மேலே டாரிஃப் விதித்த போது அமெரிக்காவுடைய பொருட்கள் மேலே கடுமையான வரி விதிச்சது இந்தியா. பிறகு இது சர்வதேச இதுக்கு போய் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கு போய் அங்கே நெகோசியேஷன் பண்ணி பிறகு 2023 ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துச்சு. நெகோசியேஷன் லீவரேஜ் அப்படின்றது நமக்கு இருக்குது. தேவைப்பட்ட ரிட்டாலியேஷன் நம்ம பண்ணலாம். மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி வைக்கணும். ஒரேடியாகவும் ப்ரொடெக்ட் பண்ணி வைக்க முடியாது. நான் ஒரேடியாக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா அதோட பாதிப்பு மிகப்பெரிய லெவலில் இருக்கும். 1970களில் சோசியலிஸ்ட் ஸ்தானத்தில் நம்ம இருந்தபோது பார்த்துருக்குறோம்.
இப்போ சைனா கிட்ட இருந்து இந்தியா கற்றுக்க வேண்டியது என்ன, இதை ஒரு தொகுப்பாக நம்ம பார்ப்போம். சைனா ஃபஸ்ட்டு பண்ணது 15% வரியை அமெரிக்காவுடைய அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் மேலே விதிச்சாங்க. குறிப்பாக நம்ம இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியன் ஆல்மண்ட்ஸ் மற்றும் வாஷிங்டன் ஆப்பிள் இன்னைக்கு எல்லா கடைகளிலுமே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இது மேலே இந்தியா வரி விதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்மகிட்ட கிளியராக இருக்கு. அதே மாதிரி அமெரிக்காவுடைய பொலிட்டிக்கலி சென்சிட்டிவ் செக்டர் எப்படி நமக்கு வந்து கரும்பு, நெல் மற்றும் கோதுமை இருக்குதோ அதே மாதிரி அமெரிக்காவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சோயாபீன், கார்ன், வீட் இந்த இடத்துல அமெரிக்காவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்தியாவுக்கு இருக்கு. அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் சோர்சிங் பிரேசில் போன்ற நாடுகள்லேருந்து நம்ம எடுக்கலாம். லென்டில்ஸ், அதாவது தானியங்கள், நவதானியங்கள்னு சொல்லக்கூடிய லென்டில்ஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா சத்தமே இல்லாமல் புர்கினோ ஃபாசோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பிரிக்க நாடு, அதோடைய ஒரு இளம் அதிபர், அந்த நாட்டுடைய பிரசிடென்ட் கேப்டன் இப்ராஹிம் அவர்கள் ஒரு $500 மில்லியன் ஒப்பந்தத்தை இந்திய அரசாங்கம் போட்டிருக்காங்க. அவங்களும் மிகப்பெரிய லெவலில் இந்தியா ஒரு பெருமையோடு நட்பு நாடாகவும் பார்க்குறாங்க. ஸோ அமெரிக்காவை எதிர்த்து நிற்கக்கூடிய இன்னைக்கு தைரியமாக பேசக்கூடிய ஒரே ஆப்பிரிக்க நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புர்கினோ ஃபாசோ தான். இத்தனைக்கு புர்கினோ ஃபாசோவை கூப்பிட்டு 48 மணி நேரம் கெடு, உன்னுடைய தங்கம், எண்ணெய் இது எல்லாமே வந்து அமெரிக்க கம்பெனிக்கு நீ வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் போடு, ஹேண்ட் ஓவர் பண்ண, இல்லாட்டி ஆட்சி மாற்றம், உன்னை வீழ்த்துறது, நாட்டை ரணகலமாக்குறது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய அந்த ஏகாபத்தியம் அப்படின்றது நம்ம கிளியராகவே பார்த்தோம். கிரிட்டிக்கல் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா அவர்கள் பெரிய லிவரேஜ் வச்சிருக்காங்க. அந்த லிவரேஜ் இந்தியாட்ட கிடையாது. ஏன்னா 85% ப்ராசஸ் பண்ணுறது, 60% குளோபல் ப்ரொடக்ஷன் ரெண்டுமே வந்து சைனா கிட்ட இருக்கு, குடிமை அவங்க கிட்ட இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு அந்த மாதிரியான ஒரு ஹோல்டு அப்படின்றது இல்லை. அதே மாதிரி டெக்னாலஜி செக்டர் அப்படின்ற இடத்துல நமக்கு பெரிய லீவரேஜ் இருக்கு, சைனாவோட அதிகமான லீவரேஜ் இருக்கு. குறிப்பாக அமெரிக்காவுடைய கம்பெனியை அன்ரிலையபிள் என்ட்ரி லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனிகளை நம்பகத்தன்மையற்ற கம்பெனிகள்னு சொல்லி வச்சாங்க. அந்த மாதிரியான முடிவுகளை இந்தியா எடுக்கும் அப்படின்னா கடுமையாக இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் மற்றும் கிளவுட் ஸ்டோரேஜ் மிகப்பெரிய லெவலில் அது பாதிக்கும் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி ரெகுலேட்டரி இன்வெஸ்டிகேஷன்ஸ், இந்த கம்பெனிகள் பண்ணக்கூடிய சில தவறுகள்லாம் நம்ம கண்டுக்காமல் போயிட்டு இருப்போம், அதெல்லாம் இறுக்கி பிடிக்கிற வேலையை பண்ணாங்க. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, டேட்டா செக்யூரிட்டி, குறிப்பாக இந்தியாவுடைய மொத்த டேட்டாவுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்று ஏடபிள்யூஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அமேசானில் இருக்குது, இல்லை மைக்ரோசாஃப்டில் இருக்குது. 90% நம்ம டேட்டாவே இன்னும் அவங்கள்ட்ட தான் டிபெண்ட் ஆகி இருக்கிறோம். பிரதமர் அவர்கள் செங்கோட்டையில் உரையில் பேசும்போதே நம்ம பார்த்தோம், நமக்கும் சோஷியல் மீடியா வேணுன்றதை சொன்னார். இதெல்லாம் ரொம்ப நம்ம லேட்டாக யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி ஃபினான்ஷியல் சிஸ்டம் ஆல்டர்னேட்டிவ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரிக்ஸ் பேமெண்ட் இனிஷியேட்டிவ், சைனாது சிப்ஸ்ன்னு ஒன்று இருக்கு, இந்தியாவது யூபிஐ யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் இருக்கு, ரஷ்யாவது எஸ்எஃபிஎஸ் இருக்கு. இப்போ இந்த மூணுத்தையும் இன்டெகிரேட் பண்ணோம்னா இதை விட மரணடிய அமெரிக்காவுக்கு நம்ம கொடுக்கவே முடியாது. அமெரிக்கா மட்டும் இல்லை, மேலை நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க. ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் சிஐபிஎஸ், சைனாவுடைய பேமெண்ட் சிஸ்டம், யூபிஐ மற்றும் ரஷ்யாவுடைய எஸ்எஃபிஎஸ், இதை இன்டெகிரேட் பண்ணணும். ஏன்னா 35.4% உலக பொருளாதாரம் அப்படின்றது இந்த மூணு நாடுகள்கிட்ட தான் இருக்கு. டாலர் டிபெண்டன்ஸ் கம்மியாச்சுனாலே அமெரிக்காவுடைய அஸ்திவாரம் அப்படின்றது ஆட்டம் கண்டுரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கரன்சி இன்டெகிரேஷன். இப்போ டிஜிட்டல் யுவான் வந்ததை பார்த்தோம், டிஜிட்டல் ருப்பி இந்தியா ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய கிராஸ் பார்டர் செட்டில்மெண்ட், இந்த மூணு கரன்சி இன்டெகிரேட் பண்ணி நீங்கள் ஃபிசிக்கலாக இல்லாமல் அக்கௌண்ட்டில் இது பண்ணாமல் டிஜிட்டல் கரன்சி மூலிமா செட் பண்ணுறது. அதே மாதிரி கோல்டையும் லோக்கல் கரன்சியும் அதுக்கு பேக்கப்பாக வைக்கிறது. ஏன்னா ஒரு கரன்சிக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ கோல்டும் லோக்கல் கரன்சியும் வைக்கணும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இது வந்து ஆக்டிவாக டெவலப்மெண்ட்டில் இருக்குது. இதோடைய குட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கரன்சிக்கு கவர்னன்ஸ் மாடல் என்ன இருக்கணும் அப்படின்றதையும் இந்தியா தான் முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க. அமெரிக்காவோடைய இப்போ இருக்க கேம் இது நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கேட்கறதுக்கு, பட் இதுக்குள்ள ரீசன் யோசிச்சு பாருங்க. அமெரிக்கா தன்னுடைய டாலர் மதிப்பை சீக்கிரம் குறைக்கணும்னு பார்க்குறாங்க. ஐரோப்பிய யூனியன் தங்களுடைய யூரோ மதிப்பையும் குறைக்கணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா அப்போ அவ்வளோ கோடிக்கணக்கான கடனை இந்த நாடுகள் வாங்கி வச்சிருக்கு. ஸோ டாலரை 70களில் இருந்த மாதிரி ஒரு 50லேருந்து 60 ரூபாய்க்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான் அமெரிக்காவோட இது. ஸோ இந்த இடத்துல நம்மளோட கரன்சியும் ஒரு லெவலுக்கு மேலே அதிகமாகாமல் நம்ம பார்த்துக்கணும், ரொம்பவும் அப்ரிஷியேட் ஆகாமல் பார்த்துக்கணும். கேட்குறதுக்கு என்னடா புதுசாக இருக்கோம்னு ருப்பி வந்தால் நல்லதுன்னு கிடையாது, அப்படி கிடையாது. ஏற்றுமதி இறக்குமதி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி
ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது அமெரிக்காவோட மெயின்டைன் பண்ணணும், குறிப்பாக டிஃபென்ஸ் மற்றும் தொழில்நுட்பத்தில், செமிகண்டக்டர்ஸில், டிஃபென்ஸ் டெக் மற்றும் ப்ரொடக்ஷனில் எந்த அளவுக்கு இவங்க இந்த பார்ட்னர்ஷிப்பில் உள்ள வராங்களோ அடுத்த 10 வருஷம் கழிச்சு இதே வேலையை அங்கே காமிக்க முடியாது. நான் பைடன் அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்கள் இந்தியா உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிருக்கோம், அந்த இடத்துல அமெரிக்கா நம்மக்கிட்ட வாலாட்ட முடியாது. ஸோ அதையுமே பார்க்கணும். இந்த நெகோசியேஷன் பாகிஸ்தானை வச்சு இந்தியாவை பயமுறுத்துறது, பாகிஸ்தானுக்கு சில சலுகைகள் கொடுக்கறது, இந்த நாய்க்கு 2 பிஸ்கட் போடுற மாதிரி இவங்க போடுறதெல்லாம் கண்டு இந்தியா பெரிய லெவலில் அலட்டிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் ரிட்டாலியேஷன். 28 பொருட்கள் மேலே 1.5 பில்லியன் அளவுக்கான வரியை விதிச்சது 2019. குறிப்பாக கலிஃபோர்னியா ஆல்மண்ட்ஸ் மற்றும் வாஷிங்டன் ஆப்பிள், சோயாபீன், மெய்ஸு மற்றும் வீட், இதெல்லாமே அமெரிக்காவுடைய சென்சிட்டிவ், பொலிட்டிக்கலி சென்சிட்டிவான கமாடிட்டிஸு. அந்த ஆப்ஷன் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது. அதே மாதிரி ஹை வேல்யூ மேனுஃபேக்சரிங் குட்ஸ், இதையும் இந்தியா டார்கெட் பண்ணலாம். அதே மாதிரி WTO ஆர்டிகல் 1 and 2 படி 8.2 படி ஒரு நாடு இந்த மாதிரியா தன்னிச்சையாக வரி விதிச்சதுன்னா அதுக்கு பதில் வரி விதிக்கிறதுக்கான உரிமை இந்தியா கிட்ட இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிக்ஸோடைய கிராஸ் பார்டர் பேமெண்ட் இன்டர்ஃபேஸு, அப்புறம் இந்தியாவுடைய யூபிஐயை பிரிக்ஸோடைய பேமெண்ட் பிளாட்ஃபார்மில் இன்டகிரேட் பண்ணுறது. அதே மாதிரி 12.5 ட்ரில்லியன் பிரிக்ஸ் எக்கனாமியை இன்னும் அதிகப்படுத்துறது. ரஷ்யா, சைனா, பிரேசில் மற்றும் தென்னாப்பிரிக்கா பிரிக்ஸ் நாடுகளோட இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை இன்னும் அதிகப்படுத்தது. சைனா கொஞ்சம் சிக்கலானது, ஏன்னா மிகப்பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் வலிமையை கொண்ட நாடு வந்து சைனா. அதே மாதிரி மிகப்பெரிய சர்வீஸ் வலிமையை கொண்ட நாடு இந்தியா. ரெண்டுத்தையும் நம்ம வந்து விற்று பார்த்த முடியாது. அதே மாதிரி ஐரோப்பிய யூனியன் குறிப்பாக இந்த இது அக்டோபருக்குள்ளே வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா $18 ட்ரில்லியன் ஐரோப்பிய யூனியனோட மார்க்கெட் இருக்குது, அதை நம்ம மறந்துட முடியாது. அதே மாதிரி CPTPPன்னு சொல்லக்கூடிய இந்த மெம்பர்ஷிப் மற்றும் ஆசியான் நாடுகளோட இந்தியாவுடைய ஒரு கூட்டமைப்பு. அப்புறம் பார்த்தீங்க மெயினாக அப்படின்னா ஆப்பிரிக்க நாடுகள், இந்த 50க்கும் அதிகமான ஆப்பிரிக்க நாடுகள், இவங்க ஹை வேல்யூ கூட்ஸை பெரிய லெவலுக்கு வாங்க மாட்டாங்க. ஆனால் நிச்சயமாக இந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸை எந்த இடத்துல கம்மி ஆகுதுன்றதை பார்த்து எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இந்த GDP growth டிவிஷன் அப்படின்றது பெரிய லெவலில் இல்லை. இந்தியாவுடைய IT மற்றும் FMCG செக்டர் பெருமளவில் பாதிக்கப்படல, அது சேஃபாக தான் இருக்குது. ஃபார்மா பெரிய அளவுக்கு பாதிக்கப்படல. இப்போ GSTயோடைய ரேட்டை குறைக்கிறாங்க, மிகப்பெரிய ரிஃபார்ம்ஸ் இது. கவர்மெண்ட்டுக்கு இது வருமானம் கம்மியானாலும் லாங் டேர்மில் இது மக்களுடைய கையில் பணத்தை கொடுக்குது. ஸோ 2 GST தான் இனிமேல் இருக்க போகுது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 12%, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 18%. ஸோ கணிசமான பொருட்கள் இன்னைக்கு விலை கம்மியாகி 12%ல் வரப்போகுது. இதுவும் ஒரு நல்ல மெஷர் தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ட்ரேடு கோஆப்ரேஷன், இது வந்து அடுத்தடுத்த இதில் பண்ணணும். ஸோ இப்போ மாநில அரசுகளோட பேசுறது, எதிர்கட்சிகளோட பேசுறது, இது எல்லாமே நம்ம இது பண்ணோம். ஸோ 2026லேருந்து 4 வருஷம் பண்ணுறதுக்கான ஆக்ஷன் பிரிக்ஸு, பேமெண்ட் இன்டர்ஃபேஸு, டாலரை பைபாஸ் பண்ணுறது, இந்தியாவுடைய டிஜிட்டல் ரூபி, இந்தியாவுடைய UPIயை சைனா மற்றும் ரஷ்யாவோட நீ யோசிச்சு பாருங்க. சைனாலேருந்து நம்ம ஒரு விஷயம் இம்போர்ட் பண்ணுறோம், இல்லை சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் டைரெக்டாக ஜிபே மூலிமா பண்ண முடிஞ்சுன்னா அதை விட பெஸ்ட் எதுவுமே கிடையாது. நீங்கள் டாலருக்குன்னு போகணுன்னு அவசியமே கிடையாது. மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து அமெரிக்கா மேலே இது ஏற்படுத்தும். ஸோ அந்த இடத்த நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம். மீடியம் டேர்மாக நம்ம வந்து பிரிக்ஸு இதெல்லாம் பற்றி பேசுகிறோம். இம்மீடியட் ஆக்ஷனாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரன்சி ஹெட்ஜிங் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்கிறது, இதை பற்றி தகவல் இருக்கவங்க, இதோடைய நாலேஜ் இருக்கவங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க. கிளியர் கட்டாக நம்மளுடைய எக்ஸ்போர்ட் ப்ராசஸே பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்றது தான் வல்லுநர்கள் சொல்கிறது. DGFT ஒரு சிறு நிறுவனம் போய் நூற்றுக்கணக்கான பேப்பரை இன்றைக்கி எடுத்துகிட்டு போய் கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் நின்று ஒரு ஏஜென்ட்டை பிடிச்சி, இதெல்லாம் வந்து தாத்தா காலத்து சிஸ்டம். இது சில பேர் சம்பாதிக்கணுன்றதுக்காக இன்னும் இவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக டிஜிட்டலைஸ் பண்ணி சேலத்துலேயோ இல்லை ஒரு தென்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துலேயோ ஒரு செல்ஃப் ஹெல்ப் உமன் குரூப்பு அவங்க வந்து அகல் விளக்கு பண்ணுறாங்க ஒரு மாட்டு சாணத்தை வச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதை டைரெக்டாக அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த திறன் வேணும். அதை வந்து இன்னைக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் பண்ண முடியுதே தவிர சிறு குறு நிறுவனங்கள் குறிப்பாக பண்ண முடியல. ஏன்னா இதுக்கு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக அவுடேட்டடு. இன்னைக்கு தேதிக்கு பேப்பரே தேவை கிடையாது. இன்னமும் அரசாங்க அதிகாரிகள் இந்த டெஸ்க்கு போகிறது இதெல்லாம் மாற்றி அமைச்சோம் அப்படின்னா நாம் காம்படிட்டிவாக ஆக முடியும். இது வெறும் மார்க்கெட்டை மட்டும் பண்ணுறது கிடையாது, காம்படிட்டிவ்னஸ் ரொம்ப ரொம்ப தேவை. இன்றைக்கி அந்த அளவுக்கு எஃபிஷியன்சி
எல்லா நாடுகளும் ஒன்று போட்டி போட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு ஏற்றுமதியாளரும் இன்னொருத்தரோட போட்டி போடுறாரு. அப்போ எஃபிஷியன்சியில நீங்க வந்து ஃபேக்டரியில் இருக்க டைம் எல்லாம் கட் பண்ணிட்டு கொண்டு போய் போர்ட்ல வச்சுக்கிட்டு அந்த வெறும் ஒரு 2 பேப்பர் சிக்னேச்சருக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பா சரிப்பட்டு வராது. இதெல்லாம் சீர்திருத்த வேண்டிய சாட்டை எடுத்து சீர்திருத்த வேண்டிய கட்டாயமும் தேவையும் இப்போ வந்திருக்குது. இந்த அரசு பண்ணுவாங்க அப்படின்றது நம்புவோம். அதே மாதிரி 2025-30 நம்ம கிளியர் கட்டா பார்த்தோம். நமக்கு நிறைய பஃபர்ஸ் இருக்கு. ஃபினான்ஷியல் பஃபருமே நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு 20 லட்சம் கோடி அளவுக்கான ஸ்டிமுலஸை இப்போ நினைச்சா அரசாங்கம் கொடுக்க முடியும். கோவிட் அப்போ 2வது தாக்கம் அப்போ நம்ம கொடுத்ததை பார்த்தோம். அதன் பிறகுதான் மீண்டுமே ஒரு பெரிய ஒரு இது இருந்துச்சு. அதே மாதிரி ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அப்படின்றது நம்ம கிட்ட கணிசமான அளவு இருக்கு. அதையும் நம்ம இது பண்ணலாம். அதே மாதிரி PLI டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் PLI கார்மெண்ட்ஸ்ல கொண்டு வரணும் அப்படின்றது ரொம்ப வருஷம் கோரிக்கையா இருக்கு. இன்னும் கொண்டு வராம இருக்கிறாங்க. அதே மாதிரி தொழில் முனைவோர்களும் இது எல்லாமே கவர்மெண்ட் நம்ம போகவே முடியாது. கவர்மெண்ட் வந்து வரி எவ்வளவு விதிக்கும் அப்படின்றதான் கவர்மெண்ட் நெகோஷியேட் பண்ண முடியாது. காம்படிட்டிவ்னஸ் அப்படின்றது ஏற்றுமதியாளர்கள் கையிலுமே இருக்கு. இப்ப ஜெம்சன் ஜுவல்லரி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் சம்பாதிச்சாங்க, $12-13 பில்லியன். அப்ப அந்த தொழில்துறையை சார்ந்த தொழிலாளிகளுக்கும் அந்த சிறு நிறுவனங்களையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு கார்பஸ் ஃபண்ட் அவங்க ரெடி பண்ணணும். ஒரு துறையை இதை பண்ணி வச்சாதான் இந்த மாதிரியான ஷாக்ஸ்ல இருந்து இது பண்ண முடியும். ஸோ அந்த விதத்துல பார்த்தா டைவர்சிஃபிகேஷன். 2வது மிஷ்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர், அவர் கிளியர் கட்டா ஒரு வார்த்தை சொன்னார். ஓகே, இப்போ இந்த ஆர்டர்லாம் திருப்பூர் விட்டு போயிருச்சு, இப்போ யாருக்கு போகும்ட்டு அமெரிக்கா மக்கள் இதை அதிக விலை கொடுத்து தான் வாங்கணும். ஏன்னா நீங்கள் திருப்பூரில் இருக்க மொத்தத்தையும் கொண்டு போய் இன்னைக்கு பங்களாதேஷில் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ மிஷினரியும் கிடையாது, அவ்வளோ ஆட்களும் கிடையாது அங்கே போய் முதல்ல இதெல்லாம் எடுத்து பண்ணுறதுக்கு. ஸோ இது இங்கிருந்து பிளக பிடிங்க அங்கே சொல்லுகிற மாதிரியான விஷயம் வந்து நிச்சயமாக கிடையாது. அதே மாதிரி இங்கிருந்து இதே பின்னலாடை உற்பத்தியை சிங்கப்பூருக்கோ எந்த நாட்டு வரி கம்மியாக இருக்கோ ஒரு 5% கன்செஷனில் இங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் பண்ணி அங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகலாம். இப்போ சைனா மேலே வெடித்த பொருளாதார தடைகள் எதுவுமே பெரிய லெவலில் வேலை செய்யாததுக்கு காரணம் என்னன்னா, சைனா அங்கேருந்து கென்யா போன்ற ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் வியட்நாம் போன்ற ஆசியான் நாடுகளுக்கும் அனுப்பிச்சு வெறும் பாக்ஸில் லேபிளை மட்டும் போட்டு மேட் இன் வியட்நாம்னு போட்டு பண்ணுறாங்க. இது இந்தியாவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இலைமறை காய்மறையாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த நாடுமே இதை 100% இறுக்கி பிடிக்க முடியாது. அமெரிக்கா நினைச்சாலும் முடியாது. ஸோ நம்மளுடைய ஆடை அணிகலன்கள் உற்பத்தின்றது இங்கே உற்பத்தி செஞ்சு ஒரு 3வது நாட்டுக்கு அனுப்பிச்சு அங்கேருந்து நீங்கள் அமெரிக்காவுக்கு அனுப்பலாம். அதே மாதிரி நம்மளோட ஜெம்சன் ஜுவல்லர்ஸை இங்கே இருக்க யூனிட்டை கொண்டு போய் நேபாளில் போட்டு அங்கேருந்து நீங்கள் செஞ்சு அனுப்பலாம். ஏன்னா இங்கே வந்து எதுவுமே நம்ம ரா மெட்டீரியல் நம்ம கிட்ட கிடையாது, எல்லாமே வெளியிலேருந்து வாங்கி நம்ம வேல்யூ ஆட் பண்ணி தான் கொடுக்குறோம். ஸோ இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ரிஃபார்ம்ஸ் பண்ணுறது. இன்னொரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்றுமதியாளர்களுக்கு மாற்றி யோசிக்கிறதுக்கான எஃபிஷியன்சி நோக்கி போகிறதுக்கான ஒரு பாதையாக இது இருக்க தான் போகுது. ஸோ நம்ம ரொம்ப இதை பற்றி ஒரி பண்ண வேணாம் அப்படின்றதான் ஒரு 360 டிகிரி நம்ம அனலைஸ் பண்ணும்போது தெரியுது. உங்கள் கருத்து என்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்.